இப்போ எங்களுக்கு என்னன்னா 7ஆம் இடத்திலிருந்து சாட்டர்ன் 8ஆம் இடத்துக்கு இந்த மார்ச் மாதத்தில் வரப்போகிறார். இது அஷ்டம சனி தானே. நாங்கள் தான் ஏற்கனவே 7ஆம் இடத்துல இருந்து எல்லா பிரச்சனைகளையும் எல்லா தோல்விகளையும் மொத்தமாக சந்தித்து விட்டோமே. இதுக்கு மேலே எங்களுக்கு அடி வாங்கிறதுக்கே இடம் இல்லையே சார். 8ஆம் இடத்துக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு தானே சார் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் யாரெல்லாம் யோசிக்கிறீர்களோ உங்களுக்கெல்லாம் என்ன ஃபர்ஸ்ட் ஒரு குட் நியூஸ்னா, இப்போ ராகு கேது அச்சுக்குள்ளதான் எல்லா கிரகங்களும் வரப்போகிறது. அப்போ எல்லா கிரகங்களும் செயலிழந்து விடும். குறிப்பா உங்களுடைய அஷ்டம சனியும் செயல் இழந்து விடும். சுக்கிரன்ங்கிறது பொதுவா பெண்களையும் உங்களுடைய ஒய்ஃபையும் குறிகாட்டுகிறது. சுக்கிரன்கிறது இங்க தொழில், புதன்கிறது இங்க லாபம், செவ்வாய்ங்கிறது இங்க வீடு மனை வாகனம், செவ்வாய்ங்கிறது இங்க பாக்கியம். அப்போ இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களிலும் நீங்களே உங்களை சீரமைத்து கொள்ள போகிறீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த விஷயங்கள்ல எங்கெல்லாம் உங்களுக்கு திருப்தி இல்லையோ, எங்கெல்லாம் உங்களுக்கு டேமேஜ் ஆகியிருக்கிறதோ, எங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு சமாதானம் தேவையோ, இது அனைத்து விஷயங்களிலும் டெக்னாலஜியை வைத்துக்கொண்டு பணத்தையும் வைத்துக்கொண்டு தேவையான அந்த பணத்தை கொஞ்சம் ரொட்டேஷனும் செய்து கொண்டு நீங்கள் உங்களை சீரமைத்துக் கொள்ள போகிறீர்கள் அப்படின்னு சொல்வதைத்தான் இங்கு பலன்கள் சொல்கிறது. குறிப்பா உங்களுடைய ஜாப், ஏன்னா இங்கு ஜீவனாதிபதி இந்த மாதம் உச்சமடைய போகிறார். அப்போ உங்களுடைய ஜாப்ல ஒரு நல்ல உச்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மாசி மாதம் பலன்கள் பிப்ரவரி 13 முதல் மார்ச் 14 வரை வருடாந்திர கிரகங்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்காரகன் என்ற கிரகம் இப்பொழுது கோச்சாரத்தில் உச்சமடைந்திருக்கிறார். இவர் கும்பராசிக்கு பிப்ரவரி 22 பயிற்சியாக போகிறார். மார்ச் மாதம் 3ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் மீனராசியில் உச்சமடைய போகிறார். அந்த தேதியில்தான் பௌர்ணமி. மாசி மகம் அந்த தேதியில்தான் கொண்டாடப்படுகிறது. மாசி மகம்னாவே எல்லாருக்குமே தெரியுமே, எல்லா பெண் தெய்வங்களுக்கும் பெண் தேவதைகளுக்கும் கொண்டாட்டம், கோலாகலம், திருவிழா எல்லா கோயில்களிலுமே பிரதானமாக வழிபாடு செய்யப்படும். சார், பெண் தெய்வங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால், சுக்கிரன் உச்சம் அப்படிங்கிறது பொதுவாகவே பெண்களுக்கு ஒரு லக்ஸுரியையும் ஒரு கம்ஃபர்ட்டையும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு உல்லாசமான வாழ்க்கையையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. தொடர்ந்து ஒரு சந்திர கிரகணமும் இருக்கிறது. ஆனால் அது பெரும்பாலும் நமது நாடுகளில் அந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக இல்லை. ஸோ இவ்வளவு விஷயங்கள், இவ்வளவு சாணித்தியங்கள் நிறைந்த இந்த மார்ச் மாதம் யாருக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதை ஒரு கிளாரிட்டியுடன் சுவாரஸ்யமாக அப்படியே ஒரு மாதிரி ஜனரஞ்சமாக பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு பலன் சொல்றதுக்கு ரொம்ப நேரமா காத்து கொண்டிருக்கிறேன். அதாவது நாங்கள் எல்லாம் வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் ஃபாலோ பண்றோம் சார். இப்போ எங்களுக்கு என்னன்னா 7ஆம் இடத்திலிருந்து சாட்டர்ன் 8ஆம் இடத்துக்கு இந்த மார்ச் மாதத்தில் வரப்போகிறார். இது அஷ்டம சனி தானே. நாங்கள் தான் ஏற்கனவே 7ஆம் இடத்துல இருந்து எல்லா பிரச்சனைகளையும் எல்லா தோல்விகளையும் மொத்தமாக சந்தித்து விட்டோமே. இதுக்கு மேலே எங்களுக்கு அடி வாங்கிறதுக்கே இடம் இல்லையே சார். 8ஆம் இடத்துக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு தானே சார் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் யாரெல்லாம் யோசிக்கிறீர்களோ உங்களுக்கெல்லாம் என்ன ஃபர்ஸ்ட் ஒரு குட் நியூஸ்னா, இப்போ ராகு கேது அச்சுக்குள்ளதான் எல்லா கிரகங்களும் வரப்போகிறது. அப்போ எல்லா கிரகங்களும் செயலிழந்து விடும். குறிப்பா உங்களுடைய அஷ்டம சனியும் செயல் இழந்து விடும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு கெடுதலான பலன்களை கொடுக்க முடியாது. அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார். ராசி அதிபதி சூரியன் மாசி மாதம், இதனை கும்ப மாதம்னு கூட சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த மாசி மாதம் முழுவதுமே கும்பமனையில் சூரியன் இருக்க போகிறார். இப்போ நீங்க தான் அந்த சூரியன். நீங்கள் 7ஆம் இடத்துக்கு போகிறீர்கள். நீங்க அங்க போய் என்ன பண்றீங்க அப்படின்னா, செவ்வாய், புதன், சுக்கிரன் இவங்களை எல்லாம் கிராஸ் பண்ண போறீங்க. இங்க செவ்வாய்ங்கிறது உங்களுடைய அம்மா, உங்களுடைய பிரதர், உங்களுடைய அப்பா,
அப்பா. சூரியனும் பித்ருக்காரகன். அப்பா புதன்கிறது உங்களுடைய மாமனை குறிகாட்டுகிறது, அவர் தான் மாத்துள காரகன். சுக்கிரன்ங்கிறது பொதுவா பெண்களையும் உங்களுடைய ஒய்ஃபையும் குறிகாட்டுகிறது. சுக்கிரன்கிறது இங்க தொழில், புதன்கிறது இங்க லாபம், செவ்வாய்ங்கிறது இங்க வீடு மனை வாகனம், செவ்வாய்ங்கிறது இங்க பாக்கியம். அப்போ இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களிலும் நீங்களே உங்களை சீரமைத்து கொள்ள போகிறீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த விஷயங்கள்ல எங்கெல்லாம் உங்களுக்கு திருப்தி இல்லையோ, எங்கெல்லாம் உங்களுக்கு டேமேஜ் ஆகியிருக்கிறதோ, எங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு சமாதானம் தேவையோ, இது அனைத்து விஷயங்களிலும் டெக்னாலஜியை வைத்துக்கொண்டு, பணத்தையும் வைத்துக்கொண்டு, தேவையான அந்த பணத்தை கொஞ்சம் ரொட்டேஷனும் செய்து கொண்டு நீங்கள் உங்களை சீரமைத்துக் கொள்ள போகிறீர்கள் அப்படின்னு சொல்வதைத்தான் இங்கு பலன்கள் சொல்கிறது. குறிப்பா உங்களுடைய ஜாப், ஏன்னா இங்கு ஜீவனாதிபதி இந்த மாதம் உச்சமடைய போகிறார். அப்போ உங்களுடைய ஜாப்ல ஒரு நல்ல உச்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ரொம்பவும் சுறுசுறுப்பா, ரொம்பவும் வேகமாக, அதே நேரத்தில் விவேகமாகவும், பலரை ஈர்க்கக்கூடிய ஒரு விதத்திலும் கம்பீரமாகவும் டெக்னாலஜி அனைத்தையும் கிரகித்து கொண்டு ஒரு மின்னல் வேகத்தில் நீங்கள் செயல்பட போகிறீர்கள். இதனால் பெனிஃபிட் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் இந்த பெனிஃபிட் அப்படிங்கிறது உண்டு. ஒட்டு மொத்தமாக இந்த பெனிஃபிட் அப்படிங்கிறது உங்களுடைய குடும்பத்துக்காக அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு சமாதானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. இதையும் தவிர வார்த்தைகளில் ஒரு தெளிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக காணப்படும். வேக வேகமாக இதுக்கு முன்னாடி போய் நாம் யோசிக்காமல் பேசியது போல் பேசாமல் ரொம்பவும் ஷார்ப்பாகவும் கிளியராகவும் ஞான மார்க்கத்துடன் பேசி, தேவைப்படும் பொழுது வழிபாடுகள், ஆன்மீகம் போன்ற ஒரு சார்ஜ் எடுத்துக்கொண்டு அப்படியே ஒரு மின்னல் வேகத்தில் செயல்படக்கூடிய அமைப்பு. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் கண்டிப்பா மைனஸ் வராது அப்படின்னு நாம் சொல்லுவதையே ஒரு பெரிய பிளஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இதுல குறிப்பா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பாவுடைய ஹெல்த்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அபிவிருத்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். நிறைய கடன், நோய், வம்பு, அவமானம், தோல்வி, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ் போன்ற விஷயத்திலெல்லாம் ஒரு தெளிவு, ஒரு தீர்வு, அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா இந்த கூட்டணிக்கு மொத்தமாக குருவின் பார்வை அப்படிங்கிறது விழுகிறது. இது எல்லாமே சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிளஸ். மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, சாட்டான் 8ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தை பார்க்கிறது. அப்போ உங்களுடைய வாக்குஸ்தானம்ங்கிறது காலபுருஷனுக்கு 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கடன் ஸ்தானம். தேவையில்லாத கடன் வாங்குவதை தவிர்ப்பது நலம். பாதுகாப்பான, அரசாங்கம் அங்கீகரிக்கப்பட்ட, கம்மியான வட்டியில் கிடைக்கக்கூடிய நேர்மையான, நியாயமான கடனை மட்டும் வாங்குவது புத்திசாலித்தனம். சிம்மராசியில் இருக்கக்கூடிய சகோதரிகளை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் 7ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்க கணவனை யார் பார்க்கிறான்னு குரு பார்க்கிறார். அது உங்களுடைய குழந்தைகளை குறிகாட்டுகிறது. அப்போ உங்களுடைய கணவன் பெரிதாக தவறுகள் அப்படிங்கிற மாதிரி எதுவும் செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. பிளஸ் அவர் உங்களை பார்த்து கொண்டு நீங்கள் அந்த மாதத்தில் முழுவதுமே அவருடன் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சிம்மராசி சகோதரிகளுக்கு உண்டு. மாணவர்கள் கண்டிப்பாக ஒரு எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தேர்ச்சி பெறுவார்கள். ஏன்னா புத்திகாரகன் புதன் இந்த இடத்துல ராகுவுடன் சேர்ந்து ராசியாதிபதியுடன் சேர்வது நிறைய டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் கிரகித்து கொள்ளக்கூடிய அமைப்பு, நல்ல சப்ஜெக்ட் நாலேஜ் டெவலப் செய்து கொள்ளக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. வயதில் மூத்த நபர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வயிறு, அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நடக்கக்கூடிய விஷயங்கள் பொதுவாகவே உங்களுக்கு ஃபேவரபிளாகவும் உங்களுக்கு அனுகூலமாகவும் தான் வரும். குறிப்பா இதில் வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா, திங்கக்கிழமைகளில் பிள்ளையார் வழிபாடு, சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு. குறிப்பாக
நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு ஒரு கவச்சம் போல் இந்த அஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் அதன் பாதிப்பு பெரிதும் இல்லாத அளவுக்கு உங்களை வழி நடத்தும். இந்த அஷ்டம சனிங்கிறது உங்களுக்கு ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டாலும் ப்ளஸ் பாயிண்டை கொடுப்பதற்கு ஒரு கூட்டணியான கிரகங்கள் 7ஆம் இடத்தில் இருக்கிறது. குருவின் பார்வை, குரு லாபத்தில். இதெல்லாமே உங்களுக்கு அனுகூலமாகத்தான் வரும். புது முயற்சிகள், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு, புதுசாக பிரான்ச் போடுறது, தெரியாத டெக்னாலஜியை உள்ளே கொண்டு வருவது, இதெல்லாமே இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு நீங்கள் கொஞ்சம் யோசித்து விட்டு செயல்படுத்துவது புத்திசாலித்தனம். நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.